ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கு முருங்கைக்கீரை அதிகமாக கிடைச்சதுனால சூப்பும் செஞ்சுட்டு மிட் மார்னிங்காக மதியம் லஞ்சுக்கு பொரியலும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை பொரியல் தான் செஞ்சுருந்தேன். இந்த பொரியல் செய்யறதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அதில் கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம், காஞ்ச மிளகாய் ஒரு 3 இதெல்லாம் போட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு அதுவும் 1 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல நல்லா வெங்காயத்தோட வதக்கிட்டு கிளீன் பண்ணி வச்ச முருங்கைக்கீரை அதுல சேர்த்து 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வெங்காயத்தோட கீரை நல்லா வதங்கட்டும். இப்ப கீரைக்கு தேவையான அளவு உப்பு அதுல சேர்த்திட்டு 1/4 டம்ளர் தண்ணி ஊத்தி ஒரு 7 to 8 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல குக் பண்ணோம் அப்படின்னா கீரை நல்லா வெந்துரும். ஃபைனலா ஒரு 2 ஸ்பூன் துருவன தேங்காய் போட்டு கீரையோட சேர்த்து நல்லா பெரட்டி விட்டோம் அப்படின்னா சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. நம்ம ஹெல்த்தியா இருக்கும்போது பெருசா யோசிக்க மாட்டோம். ஆனா ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சீரியஸா இந்த ஃபுட்டு சாப்பிடணும் அந்த ஃபுட்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு தேடி தேடி சாப்பிடுவோம். அதுவுமே கொஞ்ச நாள் தான். உடம்பு கொஞ்சம் நார்மல் மோடுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சாப்பிட்ட எல்லா ஃபுட்டையும் மறந்துட்டு நம்மளோட ரெகுலர் ஃபார்மேட் ஒன்று வச்சிருப்போம் இல்லையா, அந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம சீக்கிரம் மாறிடுவோம். நம்ம சாப்பிட்ற பிளேட்ல என்ன இருக்கு, எவ்வளவு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்து பார்த்து சாப்பிட்றதெல்லாம் ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். ஒரு நாள் 2 நாள்ல அந்த சேஞ்ச் எல்லாம் நமக்கு வந்துடாது. இது ஒரு தொடர்கதையான ஒரு விஷயம் தான். ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இவ்வளவு ஹெல்த்தியா யோசிச்சு செய்யறது அப்படிங்கிறது. ஆனா ஒன்ஸ் செஞ்சு பழகிட்டோம் அப்படின்னா அந்த லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம டியூன் ஆயிருவோம் ஈஸியா.